வணக்கம். யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தம்பிலுவில் மயானத்தில் அகழ்வு பணி காணாமல் போன மூவர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். செம்மணி புதைக்குழியில் 3 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. மொத்த எண்ணிக்கை 118 உயர்வு. சட்டம் அனைவருக்கும் சமம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. நாள் சம்பளம் ரூபாய் 2000 வழங்க மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தல். இலங்கை பொருட்களுக்கான இறக்குமதி வரி 20% குறைப்பு ஆகஸ்ட் 7 முதல் அமல். இம்ரான் கான் கட்சி உறுப்பினர்கள் 166 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம். உக்ரைன் போர் தீவிரம், ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பின்னரும் கீவ் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். கடத்தப்பட்டு காணாமல் போன 18 வயதான பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் மற்றும் ஊடகவியலாளர் பிரதீப் பெக்னலிகொட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படும் இடத்தை தோண்டும் நடவடிக்கைகள் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்புவில் இந்து மயானத்தில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகா சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான செந்தூரன், விக்னேஸ்வரன், பாலகிருஷ்ணன், சபாபதி மற்றும் ரமேஷ் கண்ணா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த திடுக்கிடும் தகவல் வெளியாகின. அதன்படி 2009ஆம் ஆண்டு திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய மாணவன் பார்த்திபன் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் மற்றும் 2010 ஜனவரி 26ஆம் தேதி ஊடகவியலாளர் பிரதீப் டெக்னலிகொட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தம்பிலுவில் மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கடந்த 2 தினங்களாக குறித்து மயானத்துக்கு அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அடையாளப்படுத்தினர். அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அனுமதி கோரிய நிலையில் நேற்று பிற்பகல் நீதவான் ALM ரைஷ்வான் முன்னிலையில் தோண்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செவ்வணி மனித புதைக்குழியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 26ஆம் நாளில் புதிதாக 3 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்றைய நாளுடன் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 118 உயர்ந்துள்ளது. இவற்றில் 105 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் மற்றும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை தெளிவுபடுத்தி மேலும் பல முக்கிய கோரிக்கைகள் உள்ளடங்கிய தொண்டு பிரசுரங்கள் ஹேட்டன் பஸ் நிலைய பகுதியில் விநியோகிக்கப்பட்டன. தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம், சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு மற்றும் மக்கள் போராட்ட இயக்கம் ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டன. தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும், மாத சம்பள முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், தோட்ட அடிமை முறைமை நீக்கப்பட வேண்டும் மற்றும் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த துண்டு பிரசுரங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இலங்கை விரைவில் யாரும் லஞ்சம் வாங்குவதை நினைத்து பார்க்க முடியாத நாடாக மாறும் என்று சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிபட தெரிவித்துள்ளார். ஊழலிலும் லஞ்சம் கேட்பதிலும் ஈடுபட்டவர்கள் தற்போது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என நம்பினாலும் அவர்கள் சட்டத்துக்கு பயப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமமற்ற ஆட்சியை உருவாக்குவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
சமீபத்தில் முன்னாள் ஐஜிபிபி, முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் சிறைச்சாலைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், குடிவரவு மற்றும் சுங்கம் போன்ற துறைகளில் பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் முந்தைய அரசாங்கங்களால் தடுக்கப்பட்ட பல வழக்குகளை விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எங்கள் சட்டங்களின்படி ரூபாய் 2.6 மில்லியன் நிதி மோசடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கணக்கிட்டால் சிலர் பல வாழ்நாள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி எச்சரித்தார். இதன் மூலம் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 44% 20% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விகிதம் எதிர்வரும் 2025 ஆகஸ்ட் 7 முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஏப்ரல் 25 44% விதிக்கப்பட்டிருந்த இந்த வரியை குறைக்க இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் தொடர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தது. இந்த வரி குறைப்பு இலங்கையின் பிரதான ஏற்றுமதி துறையான ஆடைத்துறைக்கு ஒரு பாரிய நிவாரணமாக பார்க்கப்படுவதுடன் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தவும் உதவும். இந்த நிலையில் பங்களாதேஷ் மீது 20%, கம்போடியா மீது 19%, இந்தியா மீது 25%, மியான்மர் மீது 40% வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு 19%, தாய்வானுக்கு 20%, தாய்லாந்திற்கு 19%, வியட்நாமுக்கு 20% என்ற அடிப்படையில் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் கட்சியை சேர்ந்த 166 உறுப்பினர்களுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இம்ரான் கான் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பஞ்சாப் மாகாணத்தில் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தின் போது புலனாய்வுத்துறை அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களும் இராணுவ தளவாடங்களும் போராட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரிக்க பைசலாபாத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றம் கலவர வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட 185 பேரில் 108 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோடு 77 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பைசலாபாத் நகர காவல் நிலையம் மீதான தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டு 58 பேருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்ரான் கான் கட்சியின் பல மூத்த தலைவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பாகிஸ்தான் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழக கட்சி தற்போது தமிழக மாநில தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையகம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரித்ததை அடுத்து மாநில தேர்தல் ஆணையகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைமை அலுவலகம் பனையூர் கிழக்கு கடற்கரை சாலை முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கான அங்கீகாரத்தை மாநில தேர்தல் ஆணையகம் ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தமிழக அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து உக்ரைனில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக தலைநகர் கீவ்வின் பல பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கீவ் மீது நேற்றிரவு முழுவதும் 309 டிரோன் மற்றும் 8 குருஸ் ஏவுகணைகள் மழை போல் பொழிந்ததாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 155 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 6 வயது சிறுவனும் தாயும் அடங்குவர். காயமடைந்தவர்களில் 12 குழந்தைகளும் அடங்குவர் என கீவ் மேயர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டொனெஸ்கின் முக்கிய கிழக்கு பகுதியில் உள்ள மலைப்பாங்கான நகரமான சாசிவை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 8 போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் ரஷ்யா மீது 100 வரி விதிப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த எச்சரிக்கைக்கு பிறகே ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.